ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் உரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட் தான். ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்திருந்தது, நாமளும் எதிர்பார்த்தோம் சி ஆப்ஷன் தான். மார்க்கெட்டில் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும் தான் எதிர்பார்த்திருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட் கண்டினியூவாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏயும் பியும் ஒர்க் ஆகிருக்கு. நம்ம இதில் ஏ நம்ம லைவ்லையும் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த பி லைவ்லையும் ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்கள் லைவ் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நாம சொல்லியிருந்தோம், அந்த 2350க்கு பிலோ மார்க்கெட் செல் ஓப்பன் ஆகும்னு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சொல்லியிருந்தோம். 2390லேருந்து 23400க்கு பிலோ மார்க்கெட் கண்டினியூவாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள கட்டாய மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்குரிய மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மந்த்லேருந்து ஏன் நான் பார்க்க போகிறோம்னா, மந்த் முடிகிறதுக்கு இன்னும் நமக்கு 6 டேஸ் இருக்குது. ஸோ 6 டேஸுக்கு பிறகு மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் மந்த் இன்ட் முடியுது. ஸோ மேபி இந்த மந்த் இன்ட்ல கூட ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைச்சா மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் 50% மார்க்கெட்டில் டவுன் எதிர்பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் வர சின்ன சின்ன நியூஸ் டைமில் இது சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ நான் அதில் இருக்கிற ஆல் டைம் ஹையும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மந்தில் இருக்கிற இந்த லோவும் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் மந்த் லோன்னு நோட் பண்ணிக்கிறீங்க, ஈஸியாக இருக்கும். நான் அது மந்த் லோன்னு நோட் பண்ணுறேன். மேலே இருக்கிறத மந்த் ஹைன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக எடுக்கணும்னா 80 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் 2280 எடுக்கிறேன். கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கிறதுக்காக எடுக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸாக இருந்த வீக்கை விட இந்த ஒரு வீக்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல லாங் கேண்டில். ஸோ ப்ரீவியஸாக இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சார்ட்லேயே நமக்கு கண்டினியூஸாக எப்போ இருந்துன்னா டிசம்பர்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வீக்லி சார்ட் நமக்கு க்ளோஸ் வைக்கல. ஒரு லாங் செல் அதாவது ரெட் கலர் கேண்டில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல. ஸோ பட் இப்போ கிடைச்சிருக்கு. பட் கிடைச்சிருந்தாலும் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா, ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனில் தான் ஒரு சின்ன சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம கொஞ்சம் செல் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது ஒரு லாங் கேண்டில், நல்ல கன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் 50% டவுன் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ நம்ம இதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். நான் வீக்லி இந்த க்ளோஸ் வச்ச இந்த ஜூன், அதே மாதிரி வீக்லி ஹை. ஸோ இந்த 2 ஜூனும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். நீங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எந்தெந்த மந்த்துக்கு ஒரு கலர், வீக்லிக்கு ஒரு இன்ட்ராடே 4 ஒரு கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 ஜூனையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூன் நமக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க இந்த வீக்கை க்ளோஸ் வச்சு தான் மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்க இந்த ஜூனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கரெக்டாக சொல்லப்போனால் இந்த ஜூன் வருது 2360. அதுவும் நல்ல ஒரு கீ ஜோன் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லாங் டைம்ல நம்ம பார்க்கக்குள்ள நான் ஃபிபனாச்சி டூல் எடுக்கிறேன். இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோல இருந்து இந்த ஹை எடுக்கக்குள்ள இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல மார்க்கெட் இந்த 50% மட்டும் மார்க்கெட்ல வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி வந்தால் மார்க்கெட்ல கட்டாயம் இந்த இவ்வளவு தூரம் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே போகும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 61%ல நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சால் மார்க்கெட் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு சான்சஸ். பட் நம்ம இந்த வீக்லி சார்ட்டை வச்சு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்க இயலாது. இருந்தாலும் நமக்கு மந்த் க்ளோஸ் வைக்கிறத வச்சு கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுக்கலாம். ஸோ நான் அந்த 50% ஜூனும் நான் இப்போதைக்கு எடுத்துருக்கேன். 2144 வரும். நீங்கள் 45 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 45 இல்லாட்டி 50 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் அப்ராக்ஸாக 50 எடுத்துக்கிறோம். அப்போ கொஞ்சம் டீப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம எதிர்பார்க்குறது, அதாவது இனிமே வர மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, மண்டே மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட், மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரும், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், இந்த இடத்துல மந்த்லி லோ பிரேக் அவுட் ஆகும், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் பிறகு மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. என்ன காரணம்னா, மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரிட்டர்ன் வரக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னா, திரும்பவும் மார்க்கெட் ஒரு 50% சரி, இல்லாட்டி ஒரு 40% சரி மார்க்கெட் மேலே போகும். காரணம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த இடத்துல மார்க்கெட் நடந்திருக்கு பிரேக் அவுட்டில். இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், தேர்ட் டைம் என்ன நடக்க போகுது, தேர்ட் டைம் வரக்குள்ள மார்க்கெட் ஒன்று இங்கே வரணும்,
இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, தேர்ட் டைம் புல்லிஷா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிடும். தேர்ட் டைம் வந்து மார்க்கெட்ல ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா, கட்டாயம் என்ன நடக்க போகுது? இதுல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ டிபெண்ட் அந்த டைம பொறுத்து தான் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமையும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்த பிறகு நம்ம அனலைசிங் குடுப்போம். நீங்க அத கொஞ்சம் பாருங்க. ஸோ இப்போதைக்கு லாங் டைம் வேணாம். இப்போதைக்கு ஷார்ட் டைம் அப்டேட் மட்டும் பார்ப்போம். ஸோ வீக்லில தேவையான நோட் எல்லாமே நோட் பண்ணியாச்சு. அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும், கன்டினியூவா 3 டேஸ்ல இதுல ஒரு டோஜி கிடைச்சு, டோஜி கிடைச்சோனே நம்மளும் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். மார்க்கெட்ல செல் சைட் ஃபோக்கஸ் ஆகும்னு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன பை இருந்துச்சு. பையும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலா பார்க்க போனா நமக்கு 2 டே 2 நல்ல ஒரு 3 நாளா நமக்கு ஒரு மார்க்கெட் வந்து டவுன் குடுத்திருக்கு. குடுத்திருந்தாலும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் கிளியர் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் மார்க்கெட் க்ளோஸ் இன்னொரு கிரீன் கலர் கேண்டலா தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் இதுல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். விக் வந்து மேல தான் இருக்கு. விக் வந்து ஷேடோ வந்து மேல தான் இருக்கு. ஷேடோ வந்து கீழ இருந்தா தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். ஷேடோ கீழ இருக்கனால என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மென்ட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டவுன் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே இதுல ஏதாவது ட்ரெண்ட் லைன் ஏதாவது இருக்கான்னு இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ ட்ரெண்ட் லைன் பொறுத்தவரையில நம்ம இன்ட்ராடேல இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைனோட கனெக்ட் பண்ணா, ஸோ இதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடம், இந்த இடம், இந்த 3 இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் படி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஏன்னா நேத்து நம்மளுக்கு 5 டே மார்க்கெட். ஸோ மேபி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்தால் என்ன நடக்க போகுது? திரும்ப எகெயின் இந்த ஜூனுக்கு மார்க்கெட் மேல போகும். பிரேக் அவுட் நடக்கும். ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் திரும்ப மேல போகும். ஸோ அப்படி இல்ல, மார்க்கெட் அப்படி நடக்கல. இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா என்ன நடக்க போகுதுன்னா, மண்டே மார்க்கெட்ல ஒரு ஃபேக் அப் குடுக்கும். அதுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டவுன் சைட் வந்து மார்க்கெட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம எங்கெங்க என்ட்ரி எடுக்கிறோன்னு நம்ம ஷார்ட் டைமில் பார்த்துக்கலாம். அதாவது 4 ஹவர் சார்ட்டில் பார்த்துக்கலாம். நான் 4 ஹவர் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு தேவையான ஜோன்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். ஸோ பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே தான் பை 2360க்கு மேலே பை இருக்கு. ஸோ இந்த பை கிடைச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு 4 ஹவர் சார்ட் கட்டாயம் பாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பை இருக்கு, ஷார்ட் பை. ஸோ இந்த ஷார்ட் பைனா ஓரளவு பை போனுச்சுன்னா இந்த 2400 மட்டும் மார்க்கெட்ல போக சான்சஸ் இருக்கு. 2400 போனால் கட்டாயம் என்ன நடக்க போகுது? இந்த ஜோனும் பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் நம்மளுக்கு பை கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் கொஞ்சம் இதை சின்னனாக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து பைக்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஜோனுக்கு மேல வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து செல். செல்லுன்னு சொல்ல போக்குல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்து நல்ல ஒரு லாங் கேண்டில் நமக்கு கிடைக்கணும். இந்த இடத்துல ஒரு லாங் கேண்டில். இந்த லாங் கேண்டிலுக்கு பிறகு தான் நம்ம செல் எடுக்க போறோம். ஸோ அப்படி செல் எடுத்தாலும் மார்க்கெட்ல நீங்க இந்த இடத்துல மார்க்கெட்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜோன்ல வெயிட் பண்ணுங்க. மேபி இந்த ஜோன்லயும் உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸஸ் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது, ஹாலிடேஸும் இருக்குது. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மண்டே வந்து யூஎஸ்டி ஹாலிடே. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேபி அப்படி வந்தால் 2200 மட்டும் இந்த டைம் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட். ஸோ அங்கேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து இந்த மந்த் லோ க்ளோஸ் வைக்கக்குள்ள நான் அந்த ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மந்த் லோ வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த 2200 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுக்கலாம். அதுவும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபர்ஸ்ட் டைம், அதே மாதிரி செகண்ட் டைம்.
இது செகண்ட் டைம் மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ தேர்ட் டைம் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்தால், ஸோ இங்கேருந்து வர்ற மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இங்கேருந்து ஒன்று மண்டே மார்க்கெட்டில் மேலே போகும், கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், திரும்ப பிரேக் அவுட் நடக்கும், பிரேக் அவுட் நடந்தால் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் வரக்குள்ள, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குல்ல, ஒன்று இதில் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் மேலே போகலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போக சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்கும். ஸோ பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து வரும் பிரேக் அவுட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் மேலே கூட நடக்கலாம். ஸோ இதுக்கு பிறகு மார்க்கெட்டில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன்? ஏ ஆப்ஷன் சொல்கிறோம்னா, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு எங்கே கிடைக்கும்னா, இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த இடத்துல மேபி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தால் திரும்பவும் நமக்கு பை ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி பை ஃபோக்கஸ் ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு லாங் பை வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு லாங் பை. ஸோ இன்கேஸ் இது ஃபெயிலியர்னா கட்டாயம் இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது மெயினாக இது வந்து ஏ, அதே மாதிரி ஏ நடந்தால் கட்டாயம் பி நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பி நடந்தால் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, பி பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா இது ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வெயிட் பண்ணி இந்த இடத்துல சார்ட் பேட்டர்ன் பார்க்கணும், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கணும், எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்க்கணும், அந்த டைமில் ஏதாவது நியூஸ் டைம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், டெக்னிக்கல் ரீதியாகவும் பார்க்கணும், ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் இதையும் பியும் நடக்கலை, திரும்பவும் மண்டே மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா திரும்பவும் மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா கட்டாயம் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் மேலே போகும், இதுக்கு மேலே போனுச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கட்டாயம் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். நம்ம கீ ஜோன்ஸ் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். கீ ஜோன்ஸ் கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கிறோம். கீ ஜோன் வந்து நான் இந்த ஹைலேருந்து இந்த லோ மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ஹைலேருந்து இந்த லோ மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த லோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2365 வருது. அதே மாதிரி நமக்கு 238087 வருது 23. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இந்த இடத்துல பார்ப்போம் 2200. ஸோ 50% கரெக்டாக வருது. 2324 வருது. ஸோ நம்ம வந்து அப்ராக்ஸாக வந்து கரெக்டாக சொல்ல போனால் இதில் வந்து இந்த 60 வந்து கீ ஜோனாக எடுத்துக்கிறோம். இது ஒரு கீ ஜோன், ஃபர்ஸ்ட் கீ ஜோன் 2360 கீ ஜோன் அபவ், அப்ராக்ஸாக தான் எடுத்துருக்கேன். அபவ் திரும்பவும் வந்து பை நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே பை ஓப்பன் வேணா, அது பை ஓப்பன்னால நான் க்ரீன் கலராக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பை ஓப்பன் நம்ம செல்லுக்கான ஆப்ஷன் நம்ம போகல. இதில் வந்து நம்ம இதே எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மந்த்லி லோ வந்து பெஸ்ட்டான ஒரு கீ ஜோன். ஏன்னா இதுக்கிடையில் கீ ஜோன்ஸ் வருது, பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிறைய இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 2300 நீங்கள் எடுக்கலாம் கீ ஜோனாக. ஒரு அப்ராக்ஸாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 2300 எடுங்க. இப்போதைக்கு நான் வந்து 2300 எடுக்கிறேன். இது வந்து ஃபிப்ரவரி பார்த்து எடுக்கலை, நம்ம ஐடென்டிஃபை பண்ணபடி தான் எடுக்கிறோம். ஸோ 300க்கு பிலோ கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து செல்லுக்கான கீ ஜோன். 2300லேருந்து நீங்கள் வந்து 2080 மட்டும் பாருங்கள், 2380 மட்டும் பாருங்கள். பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்படி செல் ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு லாங் செல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது இந்த கீ ஜோன், இந்த கீ ஜோன். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் ஏயும் பியும் நடக்கணும். ஏயும் பி நடந்தால் பியில் இருந்து நல்ல ஒரு லாங் செல் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சுன்னா மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் எல்லாமே, வீக்லி நியூஸுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். மண்டே மார்க்கெட் ஹாலிடே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு அப்டேட்ஸ் குடுங்க. எல்லாருக்கும் தேங்க் யூ சோ மச். அகைன் ஹேப்பி வீக்கெண்ட்.